தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல் டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் வீட்டு வசதி வாரிய இயக்குநர் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோர் இன்றுடன் ஓய்வு பெறுகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் வைத்து இருவருக்கும் பிரிவு உபச்சார விழா நடைபெறுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். அதற்காக அவருக்கு பிரிவு உபச்சார விழா என்பது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெறுகிறது. அதே போல தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய இயக்குநராகவும் டிஜிபியாகவும் இருந்த சைலேஷ்குமார் யாதவும் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கும் பிரிவு உபச்சார விழா காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. 1990ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற சங்கர் ஜிவால் உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோவா மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 1993ஆம் ஆண்டு முதலில் மன்னார்குடியில் ஏடிஎஸ்பியாக முதலில் பதவி பொறுப்பேற்றார். அதன் பிறகு சேலம் புறநகர் கண்காணிப்பாளராகவும், அதே போல திருச்சி ஆணையராகவும், அதே போல உளவுத்துறை ஐஜியாகவும் பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றியவர். 2021ஆம் ஆண்டு சென்னை பெருநகர காவல்துறையின் காவல் ஆணையராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு 3 ஆண்டுகள் சென்னை காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் அதன் பிறகு தமிழ்நாடு காவல்துறை தலைவராக 2023ஆம் ஆண்டு பொறுப்பேற்று இன்றுடன் அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. இன்று அவர் ஓய்வு பெறுகிறார். இதனையொட்டி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பாளர்கள், துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா என்பது நடைபெற்று வருகிறது. இதில் அவருக்கு இறுதியாக பிரிவு உபச்சார விழா என்றால் ஓய்வு பெறக்கூடிய உயர் அதிகாரிக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை கொடுக்கப்பட்டு அவருக்கு பிரிவு உபச்சார விழா. அதே போல அவர் பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றிய போது உடன் இருந்த உயர் அதிகாரிகள் பாராட்டி பேசுவது இந்த பிரிவு உபச்சார விழாவில் நடைபெறுகிறது. அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சைலேஷ்குமார் யாதவ் 1990ஆம் ஆண்டு பேட்ச், அதாவது 90ஆம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் பொறுப்பேற்று அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சிறப்பாக பணியாற்றியவர். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜாதி கலவரங்களை சிறப்பாக கையாண்டவர் சைலேஷ்குமார் யாதவ். இவரும் தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இயக்குநராகவும் டிஜிபியாக இருந்து வருகிறார். இன்றுடன் அவரும் ஓய்வு பெறுவதால் இருவருக்கும் பிரிவு உபச்சார விழா என்பது நடைபெற்று வருகிறது. ஏராளமான உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் தற்போது தமிழக அரசின் சார்பில் தீயணைப்புத்துறை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றுடன் டிஜிபியாக ஓய்வு பெறக்கூடிய இவர் மேலும் ஒரு புதிய பொறுப்பாக தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஜனனி. ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.